ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். வாங்க இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை இன்னொரு முறை நாம் எல்லோரும் சேர்ந்து தியானிப்போம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவோ எத்தனை சொல்லுவது தைரியப்படுத்தும், பலப்படுத்துகிறது, ஞானத்தை கொடுக்கிறது. எல்லா காரியங்களிலும் நமக்கு அவருடைய கிருபை கிடைக்கும்படிக்கு நம்முடைய விசுவாசத்தை விருத்தியடைய செய்கிறது. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை இந்த நேரத்திலே இன்றைக்காக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? பக்தியில நல்லா இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் நல்லா இருக்கிறீங்களா? சில முறை நம் வாழ்க்கையில ஒரு மாதிரியான பழக்கமாகிவிட்டது போல, சாதாரணமாக எப்பவும் போல போகிறது போல நம் வாழ்க்கை இருக்கும். எந்த எக்ஸைட்மெண்ட்டும், எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாம, விசேஷங்களும் இல்லாம, கொண்டாட்டமும் இல்லாம ஏதோ இருக்கிறோம் என்பது போல சிலர் சொல்லுவாங்க பாருங்க. வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க சிலர். இன்னும் சில பேரை அசைத்து பார்த்தா ஏதோ வாழ்கிறேங்க, சாக முடியாம வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தெரியாமலேயே சாவை விரும்புறாங்க. ஏன் அப்படி? வாழ்க்கையில பாருங்க, அற்புதங்கள் இல்லாத போது, நம் வாழ்க்கையில அந்த எப்படி சொல்றது, ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சாகம் இல்லாத போது, ஒரு ஆச்சரியம் இல்லாத போது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத போது, உண்மையிலேயே வாழ்க்கை டல்லாக தான் இருக்கும். ஆச்சரிய காரியங்களை செய்கிற தேவன் எதற்காக நம் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை செய்கிறதில்லை என்கிற கேள்வி கூட நமக்கு வருங்க. நமக்கு விசுவாசம் இருந்தால் ஆச்சரியங்களை பார்ப்போம். இன்னொன்று, நாம ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. ஒரு உழைப்பு இல்லாமல் பலன் இருக்காது. விசுவாசத்தை பயன்படுத்தாமல் நன்மை வராது. எனக்கு எந்த பாடுகளும் வேண்டாம், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னா எந்த ஒரு விசேஷமான சவாலாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் எதையும். இது போதும், இது போதும் என்கிற நிலைமையிலேயே அநேகர் இருப்பதை இன்றைக்கு சாதாரணமாக பார்க்கலாம். ஆனா நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தா, ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்போ நான் ஏன் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன்? என்னிடத்தில் சாட்சிகளே இல்லையேன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இருக்கு, ஒரு காலத்துது. ஆனா இப்போது இருக்கா? ஏன்னு சொன்னால், நம்ம இயேசுவை நோக்கி பார்க்காம உலகத்தை நோக்கி பார்க்கிறோங்க. தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற விருப்பம் இல்லாமல் உலகத்தில் ஏதோ சாதிக்கலாம் நினைக்கிறோம். நாமே ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் நினைக்கிறாங்க சிலர். நானே அற்புதங்களை செய்வேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்தால், அவருடைய வார்த்தையின்படி செய்தால், அவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அற்புதங்களை பார்ப்போம். ஒரு நாள் பேதுரு, எடுத்துக்கொள்ளுங்க உங்க வேதத்தை, மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அங்கே 5 அப்பம் 2 மீன்களை பகிர்ந்த போது அங்கே 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க. மட்டுமல்ல, 12 கூடை நிறைய மீதம் எடுத்தாங்க. பெண்கள் இல்லாம புருஷர் மட்டும் 5000 பேர் இன்னும் 12 கூடைகள் எடுத்தாங்க. அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்கல்ல. அந்த கொஞ்ச நேரம் எப்பா அட அட அடன்னு சொல்லிருப்பாங்க. பேதுரு, யோவான், சீஷர் எல்லாம் அவர்கள் தானே பகிர்ந்தாங்க. அவங்க கொண்டாட்டத்தை பார்த்து இன்னும் ஜனங்கள் எல்லாம் அவங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தா, நீங்க படவில் ஏறி அக்கறைக்கு சென்று விடுங்கன்னு இயேசு ஆண்டவர் அவங்களை தனியா முதல்ல அனுப்பிடுறாரு. நிஜமா நம்ம ஒரு அற்புதத்தை பார்த்த பிறகு, நம் மூலமாக தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்த பிறகு நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா பக்கத்திலே இருப்பான். தேவன் உன்னை உயர்த்தினார் எங்கேயோ, ஆனால் சாத்தான் உன்னை அங்கிருந்து தள்ளிவிட அவன் முயற்சிகள் அவன் செய்து கொண்டிருப்பான். அதற்குதான் நாம அதிகமாக ஏசாண்டவரை கூட பாருங்க, அற்புதங்களை செய்த பிறகு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அங்கிருந்து போய்விடுவார். இந்த 5 அப்பம் 2 மீன் நடந்த போதும்
நீரே எங்கள் ராஜா, நீர் இருந்தால் எங்களுக்கு நிறைவாக உணவு இருக்கும் என்று எல்லாரும் அவரை ராஜா ராஜா என்றால் ஆண்டவர் அங்கிருந்து விலகி போய்விட்டார். அடுத்தது பாருங்க, சீஷரை இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு அனுப்பிவிட்டு அவர் தனிமையாக சென்று ஜெபம் செய்கிறார். ஒரு அற்புதம் நடந்த பிறகு ஜெபிக்க வேண்டும். ஒரு மீட்டிங்ஸ் நடந்து முடிந்ததும் ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவ செய்தி கேட்ட பிறகு ஜெபிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. நம்ம எனர்ஜி போயிடுது தேவனுடைய காரியங்களை செய்வதில். திரும்ப நம்ம பரலோகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்துல தான் அது சாத்தியமாகும். அவர் 4வது ஜாமத்தில் தண்ணீர்கள் மேலே நடந்து வருகிறார். அதை பார்த்ததும் அந்த சீஷர்கள் ஆண்டவர் நடந்து வருவதை பார்த்து அவங்க பூதம் பூதம் என்று கத்துக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். மத்தேயு 14:25. பயப்படாதிருங்கள், இது நான் தான். எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனா அதுக்குள்ள அவைகளை மறந்துட்டாங்க. அந்த சமுத்திரத்தில் புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த படகு காற்று அடித்துக் கொண்டிருக்க, அலைகள் எழும்புகிறது. அந்த கொந்தளிக்கிற அலைகளின் காற்றின் நடுவிலும் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். எஸ், அவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியங்களை செய்கிறவர். தண்ணீர் மேல நடக்க முடியுமா யாராவது? அது மூவில காட்டலான்னு முயற்சித்து ஏதோ அதுக்கு பேஸ் கீழே கட்டி செய்தாங்களே தவிர யாரும் தண்ணீர் மேல நடக்க முடியாதுங்க. யாரும் கடலை 2ஆக பிளக்க முடியாது, தண்ணீரை தடுக்க முடியாது. யோர்தான் நதியின் தண்ணீரை ஒரு குவியலாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிறுத்தி இஸ்ரவேலரை கடந்து போக செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து உலர்ந்த தரையிலே அத்தனை பேரை, லட்சக்கணக்கானோரை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு நடத்தினார் ஆண்டவர். இவ்வளவு பெரிய தேவனை குறித்து நம்ம கேட்கிறோம், ஆனா அது நம்ம விஷயம் வரும்போது என்னமோ அந்த அவிசுவாசத்துக்கு நாம இடம் கொடுக்கிறோம். நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்றாருங்க பேதுரு? ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 28ஆம் வசனத்திலே நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லியும் பேதுரு சத்தமாய் சொல்லுகிறார், நீரே ஆனால் நான் கூட தண்ணீர்கள் மேலே உம்மிடத்தில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். நீரே ஆனால் என்னையும் நடக்க வைங்க. நல்லா இருக்கு சவால். ஆண்டவரே, நான் செய்ய முடியாது, என்ன செய்ய வைங்க. நான் நடக்க முடியாது, நீங்க நடக்க வைங்க. என்னால இருக்க முடியல, என்னால இந்த பாட தாங்க முடியல. இந்த சூளையில நீங்க இருங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க என்று கேட்பது நல்லதுதான். சோ ஆண்டவர் சொன்னார், வர சொன்னார். 29 பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா! தேவனின் வார்த்தையின்படி நடக்கும்போது பாருங்க, ஆச்சரிய காரியங்கள் நடக்கும். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தேவனின் அற்புதங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. இங்கே வலைய வீசுனா வீசினாரு, அங்கே வலைய போடுனா போட்டாரு, அற்புதத்தை பார்த்தார். நீரே ஆகில் நானும் தண்ணீர் மேல் நடக்கும்படி செய்யுங்கன்னா வா என்றார் ஆண்டவர். அவ்வளவுதான். பேதுரு படவிலிருந்து இறங்கி தண்ணீர் மேல நடக்கிறாரு, நடந்தாரு. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறாரு. நடந்தாரு, இயேசுவை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நடந்தாரு. ஆனால் காற்று பயங்கரமா அடித்த உடனே ஒரு அலை எழும்பிருக்கும் போல. அந்த காற்றை பார்த்தாரு, தன் பார்வையை விளக்கினாரு, பயந்து விட்டாரு, அமிழ்ந்து போக தொடங்கி விட்டாரு. ஒரு பாயிண்ட் தாங்க இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அசாத்தியங்களை சாத்தியங்களாக செய்ய முடியும். அற்புத காரியங்களை தேவன் நம் மூலமாக செய்ய வைப்பார். நாம் இயேசுவையே பார்க்கும்போது, அவர் மேல ஆதாரப்படும் போது, அவர் சித்தத்தில் இருக்கும்போது, அவருடைய உதவியை கேட்கும் போது
அவர் சமூகத்தில் ஜெபித்து அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் நம்மேல் தன்னுடைய பார்வையை வைத்து நம்ம ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர். அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்து கொண்டா வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள் தான் இருக்கும். அற்புதங்கள்லாம் ஏதோ கண்கட்டு கிடையாது, நிஜம். அது நிஜமா நடந்தாரு. ஆனால் எப்போது காற்றை பார்த்தாரோ மூழ்க தொடங்கிட்டாரு. மனுஷரை பார்த்தா நாம சோர்ந்துருவோம். மனுஷங்களோடு ஒப்பிட்டு கொள்ளாதீங்க. எப்பவுமே அவங்க வார்த்தைகளை கண்டு கொள்ளாதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டு அந்த வார்த்தையின்படி இருங்க, நடங்க. அப்போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தண்ணீரில் மூழ்கி போகிறார் பேதுரு. எதற்கு? நடக்க முடியாம இல்ல, இயேசு ஆண்டவர் நடக்க வைக்காம இல்ல, விசுவாசம் இல்லாததாலே. காற்றை பார்த்ததும் அமிழத் தொடங்கிட்டாரு, கீழே போகிறாரு தண்ணீருக்குள்ள. அப்போது என்ன செய்தாருன்னு பாருங்க. 31ஆம் வசனம். அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். முதல் முறை என்னமோ நீரே ஆகில் என்னை நடக்க வையும் என்கிறார். ஏனென்றால் அப்ப பாதுகாப்பா படவில் இருக்கிறார். புயல் அடித்தாலும் புயலின் நடுவே படகுல பாதுகாப்பா தான் இருக்கிறாரு. அதனால பொறுமையா ஜெபிக்கிறாரு. நீரே ஆகில் ஏதோ ஒரு அற்புதத்தை பார்ப்போம் என்பது போல. ஆனா இப்பொழுதும் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. மூழ்கிட்டாரு, பாதி மூழ்கிட்டாரு. இப்ப கூட ஆண்டவரே நீரே ஆகில் என்னை எழுப்புங்கன்னு சொல்லலாம்ல. நீரே ஆகில் ஈகிள்னா முடிஞ்சிடும் அவர் கதை. என்னங்க, நாம கூட சில நேரம் நம் ஜெபத்தில் தேவன் இருந்தா, உங்க சித்தமாக இருந்தா அப்படின்னு சில நேரம் ஒரு பேச்சுக்கு ஜெபிப்பாங்க. என்னங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும், உங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் தேவனுடைய சித்தம் நினைக்கிறீங்க. முதல்ல தேவனுடைய சித்தம் என்னமோ அறிய வேண்டும். நீரே ஆகில் நீங்க இருந்தா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, இதை எனக்கு செய்யுங்க, அப்ப நான் நம்புவேன், பொழுது ஞான ஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. முதல்ல உங்களால விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போது முதல் முறை நீரே ஆகில் என்றார், அவிசுவாசத்தோடு இருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சத்தமாய் கூப்பிட்டார். ஆண்டவரே ஆண்டவரே மூழ்கி போகிறேன் ஐயா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கையை நீட்டுகிறாரு. நீங்க எப்பயாவது இப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறீங்களா? ஒருவேளை தண்ணியில மூழ்காம இருக்கலாம், ஆனா கடன்ல மூழ்கி இருக்கலாம், பாடுகள்ல மூழ்கி இருக்கலாம், சோதனையில மூழ்கி இருக்கலாம், பலவித பிரச்சனைகளில் முன்னும் பின்னும் போக முடியாத நிலைமையில இருக்கிறீங்களோ என்னமோ. ஆண்டவரே நீங்க இருந்தா என்னை காப்பாற்றுங்க, நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்னை சந்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அவருக்கு விருப்பம்தாங்க. யார் ஒருவரும் அழிவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே ரட்சியுங்க, ஒரே சத்தம் போதும். அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆண்டவருக்கு. ஆண்டவரே ரட்சியுங்க என்ற உடனே ஆழ்மனதிலிருந்து வந்த கூப்பிடுதல், அதுதான் உண்மையான ஜெபம். நீங்க உண்மையாக ஆண்டவரை வேண்டிக் கொண்டா தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, உடனே ஆண்டவர் கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? நீ விசுவாசிதான், ஆனால் அற்ப விசுவாசி. எப்போ வேணுங்க விசுவாசம்? எல்லாம் நல்லா இருக்கும்போது எதுக்கு விசுவாசம்? அந்த படவிலிருந்து கீழே இறங்கின பிறகு இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த பேதுரு இறங்கி மூழ்கும் போது, நான் இறக்கப் போகிறேன், என்னுடைய கதை முடிந்தது என்ற போது பாருங்க, முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறார். உடனே உடனே ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரமாக பதில் கொடுப்பார்னு சொன்னா, நீங்க இன்றைக்கு கேட்டா அப்புறம் எப்போ சொல்ல மாட்டாரு. அதற்குதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்திலே சிக்கிக் கொள்ளும் முன்பே, ஆபத்தால நீங்க அழிந்து போகும் முன்பே, அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க மரிக்கும் முன்பே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எஸ், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆனால் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கத்துகிறார். உடனே
இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 29-31 வரை. என்னங்க, அதுக்குள்ள காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் புயலின் நடுவே செல்ல வேண்டியிருக்கும் போது, தனிமையில இருக்கும்போது, பயங்களுக்கு ஆளாகி இருக்கும்போது, சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களிடத்திலே தான் வந்து கொண்டிருக்கிறார். உங்ககிட்ட தான் வருகிறார். உங்களை பலப்படுத்துவேன் என்கிறார். பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஏன் பயம்? இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். எப்பயோ ஒரு முறை இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவரையே பார்த்து கொண்டு, அது மரண இருளா இருந்தாலும், நடுக்கடலா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சோதனை போராட்டமாக இருந்தாலும் அதை எதிர்க்க முடியுங்க. ஆகவே இன்றையிலிருந்து ஆண்டவரையே பாருங்க, அவரை வேண்டிக் கொள்ளுங்க. இதை மறந்துடாதீங்க. செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்களை சந்திங்க. உலகத்தை பார்த்து நஷ்டம் போகிறோம் ஐயா. பாவத்தை பார்த்து சிற்றின்பத்திலே மூழ்கி போகிறோம். எங்களை மன்னிங்கப்பா. தவறானதை பார்க்காதபடிக்கு எங்கள் கண்களை திருப்புங்க. உம்மையே பார்த்து உம்மேல் விசுவாசம் வைத்து பெரிய காரியங்களை செய்து என் தேவன் பெரியவர் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்க உங்களுக்கு ஜெபிக்கணும் நீங்க விரும்பினா 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்